சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்ததே. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் ஆங்கிலப்படி 7ஆம் தேதி 9ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. தமிழுக்கு சர்வாரி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி. இன்று திங்கட்கிழமை. இன்று காலை சூரிய உதயம் 6:04. இன்றைய திதி பஞ்சமி திதி இரவு 9:39 வரைக்கும் இருக்குங்க. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இன்று நாள் முழுவதும் உண்டு. இன்றைய யோகம் சித்த யோகம். எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா காலை 11:42 முதல் மதியம் 12:20 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கான ராகு காலம் காலை 7:32 முதல் 9:04 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலை 10:35 முதல் மதியம் 12:06 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கான சுபமுகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா காலை 6:15 முதல் 7:05 வரைக்கும், மாலை 5:30 முதல் 6:01 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைய நாளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பஞ்சமி திதி. ஆஹா, என்ன ஒரு சேர்க்கை பாருங்கள். பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான நாயகன் சுக்கிர பகவான். இன்றைய கிழமை திங்கக்கிழமைக்கு உண்டான நாயகன் சந்திர பகவான். பஞ்சமி திதி இந்த சுபத்தன்மையை அதிகமாக வழங்கக்கூடிய திதியாக இன்றைக்கி இருக்க போதுங்க. அப்போ இந்த பஞ்சமி திதிக்கு உண்டான நாயகனும் பார்த்திங்கனாக்கா குரு பகவானுங்க. இந்த முக்கூட்டு, அதாவது 2 தனக்காரர்கள் இணைகின்ற நாள், வளர்ச்சிக்கான கிரகத்துக்குரிய நாள். அதாவது தனக்காரர்கள் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும், வளர்ச்சியை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ இந்த நாள் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக அம்பிகையை வழிபாடு, அதுவும் எந்த அம்பிகையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகையை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானதுங்க. வீட்டில் உள்ள சுப மங்களத்தை உருவாக்கி தருபவள், மங்கள காரியங்களுக்கு உண்டான தடைகளை நிவர்த்தி செய்பவள். அந்த மங்களாம்பிகையை வழிபாடு பண்ணுறது மிகுந்த விசேஷமான நாள். ஸோ சில பேர் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்த்துருப்பாங்க, மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சில பேர் ஜாதகத்தில் பெண்கள் ஜாதகத்தில் திருமணமான பெண்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கணவனை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் நிற்கின்ற ராசியில் ராகு தொடர்பு கொண்டாலோ, அல்லது செவ்வாய் திசை ராகு புத்தி தொடர்பு கொண்டாலோ, 7ஆம் அதிபதி ராகு கேது தொடர்பு கொண்டாலோ, இதெல்லாம் கணவருக்கு கண்டம். பெண்கள் ஜாதக ரீதியாக கணவருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரி, தாலிபாகியம் நிலைச்சி நிற்கிறதுக்கும் சரி, மாங்கல்ய தோஷம் தடை செய்வதுக்கும் சரி, கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மங்களாம்பிகையை வீட்டுக்கு வர வச்சு வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்புங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் மங்களாம்பிகை புகைப்படம் இல்லாதவங்க ஒரு மஞ்சள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சளில் குங்குமம் இட்டு அம்பிகையாக பாவித்து அவளுக்கு ரொம்ப உகந்தது பார்த்திங்கனாக்கா இனிப்பில் சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக செஞ்சு பால் பாயசம் வைத்து கோமதி சக்கரங்களை வச்சு சங்கு தீபங்கள், வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு, இந்த 2 தீபங்களையும் ஏற்றி உட்கார்ந்து அச்சதை மல்லிகை மலர்கள் அல்லது வெண்மை நிற மலர்கள் அனைத்தும் உகந்தது வச்சு உட்கார்ந்து மங்களாம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணவருக்கு உண்டான தோஷங்களாக இருக்கட்டும், மாங்கல்ய தோஷங்களாக இருக்கட்டும், மாங்கல்யம் கைகூட, அதாவது திருமணத்தடையை நிவர்த்தி செய்யறதுக்கும் சரி, இந்த மங்களாம்பிகை வழிபாடு மிக மிக உத்தமமான நாள். இன்று கண்டிப்பாக இன்றைக்கி வழிபாடு செஞ்சுட்டு மதிய நேரம், அதாவது உணவு உண்றதுக்கு முன்னாடி ஒரு சுமங்கலி பெண்ணை வீட்டுக்கு உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு ரவிக்க துணி கொடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதன் பிறகு உணவு சாப்பிடுவது மிக சிறப்பானதுங்க. கண்டிப்பாக இந்த நாளை பயன்படுத்துங்க. இப்பேற்பட்டவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணம் வயதை கடந்து இன்னமும் திருமணம் ஆகாதவங்க,
அந்த மன வருத்தத்தில் இருக்கிறவங்க. சில ஜாதகங்களை சில பேர் சரியாக கணிக்காமலும் சரி, கவனிக்காமலும் சரி, மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் தெரியாமல் பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. சில பேர் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்களுக்கும் இருக்காங்க. அந்த மாதிரியான தடைகளை நிவர்த்தி செய்து வீட்டில் சர்வ மங்களத்தை உண்டாக்கி தருபவளை வழிபாடு பண்ணுங்க. வாழ்வில் வெற்றி வாய்ப்பாக மாற்றுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய ராசி பலன் காணப்போலாம். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஆன்மீகமான நாளாக இன்றைக்கி அமையப்போகுது. கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று உங்கள் ராசியிலே இன்று சந்திர பகவானும் பயணம் செய்வது மிக உத்தமமான ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செயல்படுவது மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தாரோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நிதானமான பேச்சு மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். திருமணம் சம்பந்த காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், சுப மங்கள காரியங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. புத்திர தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி மங்களாம்பிகையை வழிபாடு பண்ணுங்கள். அந்த புத்திர தடை நீங்கி மங்களத்தை உருவாக்கி தருபவள் அவளாக இருப்பாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிதானமான நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்கள் சமயோஜித்த புத்தி மூலியமாக வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக நீல வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, சாந்தமாக நிதானமாக ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. இன்றைக்கி உங்கள் ராசிக்குரிய அதிபதியுடைய நட்சத்திரமே இன்றைக்கி ரிஷபராசிக்கு உண்டான அதிபதியான சுக்கிரன், அவருடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரமே இன்றைக்கி பயணிக்கிறது. அதுவும் உங்கள் ராசிக்கு 12வது ராசியில் பயணிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால தேவையற்ற சிந்தனைகளை நிறுத்துறது மிக சிறப்பாக இருக்கும். செலவினங்களை குறைக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். அதே போல் அமைதியான பேச்சுவார்த்தை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புத்திரர்கள் வழியில் யோகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ உடல் ஆரோக்கியம் மேன்மையடையத்துக்கு உணவு கட்டுப்பாடும் சரி, உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் சரி பார்த்துக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிதானத்தையும், கூட்டு தொழில் செய்பவர்கள் விநாயகர் வழிபாடு மூலியமாக வருமானத்தையும், உத்தியோகக்காரர்கள் முயற்சிகள் மூலிமா லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையப்போகுது. அதே போல் திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வைலட் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் சோம்பு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, சுப மங்கள காரியங்கள் நெருங்கி கொண்டு இருக்குன்னே சொல்லலாம். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது. பொருளாதாரத்தில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்த சில பேர்கள் வீழ்ச்சியிலேருந்து மீண்டு வரக்கூடிய நாளாக இன்று அமையப்போகுது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இனிப்பு வகை உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. நாடு விட்டு நாடு பயணம் செல்லக்கூடியவங்களுக்கு யோகமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. ஸோ புத்திர தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி மங்களாம்பிகையை வழிபாடு பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிதானத்தையும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாகவும், உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக கருமை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் பட்டை கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் கோபத்தை குறைத்து கொள்வது மிகப்பெரிய சூட்சம வெற்றியை
ஏற்படுத்தி கொடுக்குங்க. கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஓவர் எதிர்பார்ப்போடு செய்யும்போது அது கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டுறீங்க. அந்த கோபத்தை குறைச்சிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சிகளை கைக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் குழந்தைகள் ஆரோக்கியம் மேன்மையடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. காம்பவுண்ட் சவுறு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சை நிதானித்து வைத்துக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் ஒரு விதமான மன வருத்தத்தில் இருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வாங்க. உங்களுடைய மியூசிக்கோ இல்லை உங்களுடைய கவிதை எழுதுறதோ உங்களுடைய ப்ரோக்ராம்ஸோ அதை பார்த்து உங்களோட மைண்டை கிளியர் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்கள் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி கூட்டாளியிடம் சேர்ந்து மன மகிழ்ச்சியுடன் வியாபாரத்தை செய்யக்கூடிய நாளாக அமையப்போகுது. உத்தியோகக்காரர்கள் சற்று நிதானத்தை கையாளக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் பேச்சுவார்த்தை குறைவாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பிங்க் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, ஏதேனும் வேண்டுதல்கள் வைத்திருந்தீங்கன்னா அதை இன்றைக்கி ஞாபகப்படுத்தி செஞ்சுக்கிறது மேலும் சிறப்பாக இருக்குங்க. சொந்த தொழிலில் முயற்சிக்காக ஏதேனும் உங்களோட வியாபார ஸ்தலங்கள்லையோ ஆஃபீஸ்லேயோ அதே போல் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்லையோ ஹோமங்கள் செய்வது மிகப்பெரிய சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு வளர்ச்சி அளிக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுடைய பயணத்தில் ஆன்மீகத்தை சேர்த்துக்கிறது மேலும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாக இருந்தாலும் கோபத்தை குறைத்து கொள்வது மிக சிறப்பு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாக இருக்க போது. உத்தியோகக்காரர்கள் உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்கள் உழைப்புக்கேற்ற பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருப்பதை விட கோபத்தை குறைத்து கொள்வது மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெண்மை நிற புஷ்பங்கள் 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, நன்மையான நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. உங்களுடைய தனராசி அதிபதி இல்லை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணிக்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த காலகட்டங்களில் வியாபாரங்கள் செய்கிறதோ வியாபார பேச்சுவார்த்தைகளோ குடும்ப ஒற்றுமைக்கான பேச்சுவார்த்தைகளோ அனைத்தும் வெற்றியாக அமையக்கூடிய நாளாக அமையுங்க. ஸோ இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீர் சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு ஜூஸாக எடுத்துக்கிறது ஒரு கஞ்சாக குடிக்கிறது உங்களுக்கு மேலும் உடல் ஆரோக்கியத்தை கூட்டக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அதே போல் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சாலும் ஒரு சிலருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனும் அதே போல் ஒரு சில குழந்தைகளுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபசம் இருக்கிறனால ஆரம்பத்திலே டாக்டரை பார்க்குறது மேலும் சிறப்பாக இருக்கும். சில பேர் தூக்கமின்மை காரணமாக ரொம்ப டிஸ்டர்ப்டு மைண்டாக இருக்காங்க. கண்டிப்பாக நைட்டு உறங்கும் போது ஒரு கிளாஸ் பாலில் வெதுன்ற பாலில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்து குடிங்க. எப்பேற்பட்ட டிஸ்டர்ப் மைண்டையும் கிளியர் பண்ணி கொடுக்குங்க. ஸோ இன்றைக்கி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாகவும் முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நீண்ட நாள் கழித்து ஒரு புத்துணர்ச்சியோட வியாபாரம் செய்யக்கூடிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணப்படி நடைபெறக்கூடிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் நீண்ட நாள் கழித்து குதூகூலமாக அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் 2 பாதாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, கேட்ட இடத்தில் உதவியும் சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 2வது ராசியில் அதிபதி
7வது ராசியில் பயணிக்கிறது. வாழ்க்கை துணை வகையில் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாகவும், முயற்சிகள் இளைய சகோதரங்கள் வழியில் உதவிகரமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமையப்போகுது. எப்போதும் புத்துணர்ச்சியுடன் நேர்மையாக இருக்கக்கூடிய துளாராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் மிக்க நாளாகவும், தொழிலில் இருக்கக்கூடிய சில பேருக்கு ஏற்பட்ட நஷ்டங்களுக்கான காரணங்கள் தெரியக்கூடிய நாளாகவும், அதே போல் கணக்கு வழக்குகளை நீங்கள் போய் பார்க்க வேண்டிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய கூட்டாளி உங்களுக்கு ஆதரவுகரமும் அதே சமயம் சரியான பங்கு பிரிவினையும் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைக்கி முயற்சிகள் மூலயமா வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்குது. கண்டிப்பாக நான் இன்ட்ரோவில் சொன்னபடி மங்களாம்பிகையை வழிபாடு பண்ணுங்கள். மங்களகரமான விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்க போதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் கழித்து மன நிறைவுடன் இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமையப்போகுது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக இருக்குது. புத்திர தடை இருப்பவங்க கண்டிப்பாக அதற்கான பரிகாரங்களோ அல்லது குரு வழிபாடோ செய்வது மேலும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் 9 ஏலக்காய் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, வீண் செலவுகளை குறைக்கிறதே உங்களுக்கு ரொம்ப பெரிய சேமிப்பாக இருக்குங்க. அதே போல் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் தொடங்கின உடனே சேமிப்பை சில பேருக்கு குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சேமிப்பில் அதிக அக்கறை காட்டுங்க. உங்களுடைய வருமானங்கள் நிலைத்து நிற்கும். அதே போல் இன்றைக்கி கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் எந்த தடையும் இல்லாமல் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா புத்திரர்கள் வழியில் லாபம் மிகுந்த நாளாகவும், உத்தியோகம் செய்பவர்களுக்கு உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் ஹெட்டாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட்டு வியாபாரமும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் இந்த 2 தருணங்களில் மௌனம் சாதிப்பது மேலும் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாகவும், லாபஸ்தானாதிபதி அங்கே ஆட்சி உச்சம் பெற்று பயணிக்கிறது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. ஸோ மன தைரியத்துடன் இன்றைய நாளை தொடங்குங்க. உங்களுடைய வாழ்வில் உயர்வுக்கான முக்கிய ஆதாரமான நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க. கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு இருங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு எலுமிச்சம்பழக்கனி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, பொறுமையும் நிதானமும் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. கோபத்தை விட புத்தியை யூஸ் பண்ண வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தனக்காரகரான சனி பகவான் அங்கு ஆட்சி பெற்று வக்கரம் பெற்று உட்கார்ந்திருக்க நிலை சுபத்தன்மையை அதிகப்படுத்தி தரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க. அதே போல் இன்றைக்கி மங்களாம்பிகையை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும், பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமைந்திருக்கிறதும் 2மே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் குலதெய்வத்தையும் இந்த மங்களாம்பிகையும் வழிபாடு பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட வீரியம் குறையிறத கண்கூட பார்க்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. புத்திரர்கள் வழியில் ஆனந்தமான சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சிறுதூர பயணங்கள் மேலும் உங்களுடைய மனதை ரிலாக்ஸ் ஆக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்க போதுங்க. வீட்டில் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபமங்கல காரியங்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. திருமண தடை இருக்கிறவங்க தடை நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும், உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த எச்சரிக்கையும் பயணத்தில் எச்சரிக்கையும் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் ஒரு சில தருணங்களில்
ஒரு சில வார்த்தைகளால் 2 பேருக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்படுது. பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வில்வ இலை கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, இன்பகரமான நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று பயணிக்கிறது மிக சுபத்தன்மையையும் உங்களுடைய ஆன்மீக அதாவது ஆத்ம பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உயர்த்தக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுதுங்க. எல்லா விஷயத்துக்கும் சகிப்புத்தன்மையுடன் கொண்ட மகர ராசி நேயர்கள் இன்றைய நாள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய நாளாக அமைய போகுதுங்க. அதே போல் இன்பகாரகனான சுக்கிர பகவான் உங்கள் ராசியை இன்னைக்கு பார்வையிடுவது ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குங்க. பாக்கியஸ்தான அதிபதியான புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது இன்னும் மேலும் சிறப்பான வாய்ப்புகளும் தருணங்களும் அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க. ஸோ இன்றைக்கி உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் ராசி அதிபதியான சொத்து வீடு வண்டி வாகனம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது மேலும் சிறப்பான அம்சமாக இருக்க போதுங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ வாழ்க்கையில் கலத்திரம் அதாவது திருமணத்துக்குவாக காத்து கொண்டு இருப்பவங்க தாய் வர்க்கத்தில் இன்றைக்கி திருமண பேச்சுவார்த்தைகள் தகவல்கள் ஒரு சுப செய்தி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. புத்திர தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக ராகு பகவானுக்கு பிரீத்தி பரிகாரம் செய்வது மிக சிறப்பாக இருக்கும். புற்றுமண் வழிபாடு மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மத்தியமமான நாளாக இருந்தாலும் சிறு வருமானங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் அமைதி காப்பது மேலும் சிறப்பாக இருக்கும். சம்பந்தப்பட்ட சுப முகூர்த்த வேலைக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் இன்பமும் கூடக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் இளம் சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக சிவப்பு வண்ண மலர்கள் 5 எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் மன நிறைவு பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க. உங்களுடைய உத்தியோகஸ்தானாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3வது ராசியில் பயணிக்கக்கூடிய நாள். உங்களுடைய உத்தியோக முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆனந்தத்தையும் அதாவது நான் நிற்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் ஆள் இல்லை, நானே போராடி களைச்சி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சப்போர்ட்க்கு ஒரு ஆள் கிடைக்கக்கூடிய அதுவும் தாய் வர்க்கமும் அல்லது உங்களுடைய உடன்பிறப்பு வர்க்கத்துலேருந்து ஒரு நபர் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க. அதே போல் புத்திர தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி மங்களாம்பிகை வழிபாடு பண்ணுறது மேலும் சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருமணம் தடை இதெல்லாம் நீங்கக்கூடிய நாளாகவும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு முயற்சிகளால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு மத்தியமமான பலனாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆனந்தமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்துக்கு உங்கள் கையால் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு நாளை தொடங்குறது மேலும் மேலும் சிறப்பாக இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, தன தானிய பாக்கியம் பெற்று வாழக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட பொருளாதார ராசியில் தன ராசியில் ஆட்சி அதிபதி செவ்வாயாக பயணிக்கிறாரு.
பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அந்த தனுஸ்காரகனுடன் சேர்ந்திருக்குது. எப்பேற்பட்ட புத்திர தடைக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. அதே போல் பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒரு யோகமான நாள்னே சொல்லலாங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பத்திரங்கள், பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் இதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சாலும் உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறனால, அதனால் கட்டி கொப்பளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதற்கேற்றாற்போல் உணவுகளை எடுத்துக்கிறது மேலும் சிறப்பாக இருக்குங்க. பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு ஆனந்தமான வளர்ச்சியான நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அறிவுபூர்வமான புத்தி சாதுரியமான வெற்றி அடையக்கூடிய நாளாகவும், உத்தியோகக்காரர்கள் நிர்வாக திறமையை பாராட்டக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைய போகுதுங்க. கண்டிப்பாக மீனராசி நேயர்கள், புத்திர தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வழிபாடு, திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுறது தடையை நீக்குவதை கண்ணால் பார்க்கக்கூடிய நாளாக இருக்க போதுங்க. ஸோ கணவன் மனைவிக்குள் புரிதலும் காதலும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் மல்லிகைப்பூ கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.